இங்க இருந்து கோயம்பேடு போனாலும் எதுல போறீங்க? ஓசி பஸ்ல போறீங்க. அதுவும் அன்புனால வந்த வார்த்தைகள். எப்பா ஓசிங்கிற வார்த்தைக்கும் அன்பளிப்புங்கிற வார்த்தைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, எல்லாம் தமிழ் வார்த்தைகள் தான். அது அது நாட்டுப்புறங்கள்ல பேசக்கூடிய வார்த்தை. அது பிரதமர் அவருடைய மாண்பை காத்துக்கணும். அவர் மாண்பு மீறி அவர் அதிகமான எங்களை பற்றிய அவதூறுகளை பரப்பியதின் காரணமாகவும் எங்களை ஒழித்து கட்டுவதுதான் முதல் வேலை என்று சொல்லுவதும் இது எந்த அளவுக்கு நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. நாங்கள் சொன்னது குற்றம் என்றால் பிரதமர் சொன்னதும் குற்றம்தான். தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் திமுக பணத்தின் மீதும் ஆட்சி அதிகாரத்தின் மீது வைத்து அவங்க சவால் அவங்க வந்து பயணிக்கிறாங்க. இந்த பயணத்தால் மக்களின் மனதை இவர்கள் வெல்ல முடியாது. மக்களின் மனதை வென்றவர் பிரதமர் மோடி தான். லூசுத்தனமா நீங்களும் கேள்வி கேட்கறீங்க, அவனுக்கு தான் லூசுத்தனமா பேசுறாங்க. உண்மை கசக்குல, உண்மை கசக்குது. பாத்தீங்களா காமாட்சி அண்ணனுக்கு உண்மை கசக்குது பாருங்க, எவ்வளவு கசப்பு வருது பாருங்க. கசக்கல, நாங்க பிடிக்கிறதுனால தானே உங்களுக்கு தெரியுது. இங்க அது என்ன விவசாயத்துக்குள்ள மருந்து, பூச்சி மருந்துன்னு வரும், அல்லது பால் பவுடர்னு பேரும், அப்படி மாறி வரும். அவ்வளவுதான். வந்து தமிழ்நாட்டுல இன்னைக்கு கள்ளச்சாராயமும் விசச்சாராயமும் காட்டாறு போட்டு ஓடிக்கிட்டது சார். வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஏதோ மக்கள் வந்து தேனாறுலயும் பானாறுலயும் வந்த மாதிரி அண்ணன் சொல்றாரு. அண்ணனுடைய பேச்சும் திமுக தலைமை உள்ள பேச்சும் ஒண்ணுதான். ஸ்டாபர் ஜாதி என்ன பண்ணாரு? எல்லாம் அங்கீகாரம் பெற்று தலைமையில வரைக்கும் அவங்க தலைமையில உள்ளவங்களை வச்சு படம் எடுத்துட்டு என்ன பண்ண, என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி அழகை ரசிக்கும் கவிஞன், போதை தடுப்பும் போதை கடத்தல் மன்னன், என்னை தெரியுமா. வெள்ளை நூலை எடுத்தால் அண்ணன் காமாட்சி நாடு கட்சி திமுக கட்சி, வெள்ளை நூலை கூட சாத்தால் எடப்பாடி அண்ணன் அண்ணா திமுக கட்சி. ஆகவே ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. இவர்கள் மக்களை ஏமாற்றி மக்களை மீது விவசாயம் செய்து கொண்டு நாட்டு மக்களை எக்கேடு கட்டு போனா என்ன கலைஞர்கள் PS வீரப்ப வசனம் போல் தமிழகத்தை ஓட்டாண்டி ஆக்கிவிடக் கூடாது என்பதுதான் பிரதமர் சொல்லுகின்றார். இந்த ஆட்சியோடு 2021 திமுக திராவிட கட்சிகளை வீட்டுக்கு அனுப்புவோம். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவின் மூத்த உறுப்பினருமான முனைவர் காமாட்சி ஐயா அவர்களும், மேலும் மூத்த பத்திரிகையாளர் திரு VS ராமன் அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். 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 முதல்ல திரு காமாட்சி ஐயாவிடம் இருந்து, எனக்கு தெரிஞ்ச எதிர்கட்சிகள்லாம் வந்து பிரச்சாரமே செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன். உங்க ஆளுங்கட்சி திமுகவுடைய முக்கிய பிரமுகர்கள் அமைச்சர்களை பிரச்சாரம் பண்ண விட்டாலே போதும் போல, எதிர்கட்சிகளுக்கு அவங்களே வாக்கு சேகரித்து தருவாங்க ஒரு மாதிரி தெரியுது எனக்கு. ஏன் இந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன் அப்படின்னா, நேற்றைய தினம் வந்து காட்பாடி துரைமுருகன் அவர்களுடைய மகன் கதிரானந்த் அவர்கள் வந்து பிரச்சாரத்தின் போது சொல்றாரு, எல்லாரோட முகமும் ரொம்ப பிரைட்டா இருக்க, பளிச்சுட்டு இருக்க, 1000 ரூபாய் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சொந்த கசாத தராரு, மக்களோட வரிப்பணம் தானே சார். ஒரு அன்புல கேட்கிற கேள்விக்கு இதுக்கெல்லாம் என்னையா நீங்க அர்த்தம் கண்டுபிடிப்பீங்க? ஒரு அன்பு தான், தாய் குலத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு பற்று பாசத்தின் மீது உங்களுக்கெல்லாம் அந்த ரூபா வந்துருச்சா, நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க எல்லாம் ஆமா நாங்க சந்தோஷமா இருக்கோம்னு எல்லாம் கையை தூக்கி கத்துறாங்க. கேட்டீங்க இல்ல? அப்புறம் என்ன இது என்ன பெரிய குற்றம்? அது அன்புதான், எல்லாமே அன்புதான். தாய் குலத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு பற்று பாசம் அன்பு, அதுல வர்றதுதான் அதெல்லாம். இதுவும் அப்படிதான். இங்க இருந்து கோயம்பேடு போனாலும் எதுல போறீங்க? ஓசி பஸ்ல போறீங்க. அதுவும் அன்புனால வந்த வார்த்தைகள் தான். எப்பா ஓசிங்கிற வார்த்தைக்கும் அன்பளிப்புங்கிற வார்த்தைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, எல்லாம் தமிழ் வார்த்தைகள் தான். அது நாட்டுப்புறங்கள்ல பேசக்கூடிய வார்த்தை. அது இது நகர்ப்புறங்கள்ல பேசக்கூடிய வார்த்தைகள். அது அவ்வளவு தொடர்ச்சி அப்படி பேசிட்டு போயிருந்தீங்க. ஆனா உங்க முதல்வர் சொல்றாரு, என்னால தூங்கி முடிக்க முடியல, அந்த அளவுக்கு எனக்கு வந்து இக்கட்டான சூழ்நிலை தான் நான் முடிக்கிறேன், பகல்ல முடிக்கும் போது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மன குமுறல வந்து வெளிப்படுத்தினாரு அமைச்சர்கள் முன்னிலையில மாண்புமிகு முதலமைச்சர். சும்மா இல்லையா, 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசின வார்த்தையை வச்சுக்கிட்டு இன்னும் இதே அப்புறம் அந்த ஆட்சியில நடந்துதான் இருக்கு. ஆட்சிக்கு வந்த புதியதுல அவர் சொன்ன வார்த்தை அது, புரியுதா? ஆமா ஆமா. சரி, நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் பத்தி என்ன பேசினாரு? தீண்டத்தகாத ஒரு அன்பார்லிமெண்ட் வார்த்தை பேசுறாரு. ஒரு அமைச்சர் மோடியை வந்து கொலை மிரட்டல் விடுறாரு. அவருனா டெல்லி எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து சரியான அணுகுமுறையா? ஒரு பிரதமர், நாட்டினோட பிரதமர் பார்த்து ஒரு திமுக பிரதமர் தான் பேசலாமா? ஒரு அமைச்சரே இப்படி பேசலாமா? பிரதமர் அவருடைய மாண்பை காத்துக்கணும். அவர் மாண்பு மீறி
அவர் வந்து அவர் வந்து அதிகமான எங்களை பற்றிய அவதூறுகளை பரப்பியதின் காரணமாகவும் எங்களை ஒழித்து கட்டுவதுதான் முதல் வேலை என்று சொல்லுவதும் இது எந்த அளவிற்கு நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. நாங்கள் சொன்னது குற்றம் என்றால் பிரதமர் சொன்னதும் குற்றம்தான். பிரதமர் சொன்னதுக்கு எங்களுடைய அமைச்சர்கள் பதில் அளித்திருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் தடித்த வார்த்தையை உபயோகித்திருக்க கூடாது, அவ்வளவுதான். பிரதமர் அவர்கள் ஒரு சித்தாந்த ரீதியில திராவிடத்தை ஒழிக்கணும்னு சொன்னாரு. நீங்க சொல்லுங்க, அழகா இந்துத்துவாவை நாங்க ஒழிக்கிறோம், அதுக்காக நாங்க பாடுபடுவோம்னு சொல்லுங்க. நீ சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்ல, எங்களுக்கு தெரியும், நாங்க பேசுவோம். திரு வி.எஸ். ராமன் அவர்கள் எங்க அமைச்சர்கள்லாம் வந்து அன்புல வந்து வெளிப்படுத்துறாங்க, அதெல்லாம் போய்கிட்டு நீங்க வந்து கான்ட்ரவர்ஷியல் ஆகி எங்ககிட்ட கேள்வி வச்சா இதெல்லாம் முறையா அப்படின்னு ஐயா கேட்கறாங்க. அண்ணன் காமாட்சி நாயுடு அவர்களை சொல்றத பார்த்தா இந்த 1969 பூவா தலையனோட படம் வந்தது. அதுல ஜெமினி கணேசன் ராஜேஸ்வரி நினைக்கிறேன் பாடுவாங்க, வாலி எழுதுனது என்னன்னா, மதுரையில் பறந்த மீன் கொடியே உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த சேரனின் வில்லை உன் புருவத்தில் கண்டேனே, புருவத்தில் கண்டேனே. அதாவது அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது சார். 10 வருஷம் வனவாசம் போயிட்டு இருந்தாங்க. எடப்பாடி செய்த தவறுனால திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. கை கேட்டுற தூரம் அவங்க என்ன எதிரி இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இதையும் சொல்லுவாங்க, இதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. இன்னைக்கு திமுகவில் வந்து ஐபிஎல் அணி இருக்குல்ல, ஐபிஎல் அணி, அதே போல திமுகவில் வந்து ஸ்டாலின் அணி, உதயநிதி அணி, இன்பநிதி அணி, சபரீசன் அணி, துர்கா ஸ்டாலின் அணி, இதெல்லாம் சேர்ந்து புதுசா ஒரு அணி உருவாக்குது, போதை அணி. போதை அணிக்கு இதுல கூட்டணி. அப்போ ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது. நமக்கு ஒருத்தர் பிடிக்கட்டா அடுத்து ஏபிள் பண்ணக்கூடிய அந்த பில்லி சூன்யம் பண்ணுவாங்க, கிராமத்துல பில்லி சூன்யம் பண்ணுவாங்க, அது மாதிரி பில்லி சூன்யம் பண்றது மாதிரி அதுக்கு ஒரு துறை இருக்குது. இதெல்லாம் தன்னகத்தையே கொண்டு ஒரு முளைப்பாரி கட்டி பயணிக்கிறது மாதிரி என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து இவங்க தான் ஏதோ, அதாவது உலகத்திலே இவங்க தான் அரசியல் பண்றாங்க, இவங்க தான் மக்களுக்கு ஏதோ தமிழ்நாட்டு மக்கள் ஏதோ தேனாறுகளையும் பாலாறுகளையும் ஓடுறது போலையும் காலில் எழுந்திரிச்சு நீங்க நல்லா இருக்கீங்களா. நம்ம கனிமொழி மேடம் என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டுல மக்கள் எல்லாம் வந்து சந்தோஷமா சுவிஷமா இருக்காங்க, போய் பாருங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை பாருங்க, எவ்வளவு மக்கள் அச்சுறுத்தல்லையும் பதக்கழகத்துக்கு பிஜேபி உள்ள அதனால அதெல்லாம் கிடையாது ஐயா. இதே கனிமொழி தான் சொன்னாங்க கடந்த அதிமுக ஆட்சியில தமிழ்நாட்டுல வந்து பெண்கள் வந்து விதவை கோலமா ஆள்றாங்க, விதவை கோலமாக இருக்கிறாங்க. காரணம் ஒரே சாராய கடைகள் அதிகமா திறந்திருக்காங்க. நாங்க வந்தோம்னா, அதாவது திருவிழாடல ஒரு வசனம் வரும், பொழுது புலர்ந்ததும் பொழுது விடிந்ததும் இந்த பாண்டிய நாடே என்று பாட்டிற்கு அடிமை, நீங்களும் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நானும் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுகிறேன்னு சொல்ற மாதிரி எங்க ஆட்சி வந்தோம்னா கவலையே படாதீங்க, சரக்கு கடையை மூடிடுவான்னு சொல்றாங்க. ஐயா, சரக்கு கம்பெனி வச்சிருக்கிறதே திமுக ஆட்சி தான். அப்படி இருக்கும்போது எப்படி சரக்கு கம்பெனியை மூடுவாங்க? அதாவது கனிமொழி அவர்களுக்கு இன்னைக்கு அங்க தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டுக்கு எத்தனை ரூபா கொடுக்கறது நான் வெளியில சொல்ல முடியல, அந்த அளவுக்கு அங்க நடந்துட்டு இருக்குது. இவர்களுக்கு என்னன்னா தோல்வி பயம் எல்லாம் முடிஞ்சு சார். எல்லாமே வாழைத்தோப்பு, கொண்டித்தோப்பு, கொய்யாப்பூலாம் பதுக்கி வச்சாச்சு 3 மாசத்துக்கு முன்னாலேயே. அதுக்கு உதாரணம் 2019 வேலூர்ல அவ்வளவு அமைச்சருடைய மகன் கதிர் ஆனந்த் தேர்தல் இருந்தாங்க. அப்ப வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறது எங்கேயா வச்சு பதிக்க, வாழைத்தோப்பு தானே பதுக்கி வச்ச பணத்தை பிடிச்சாங்க. தேர்தல் ஆணையம் அந்த பிளையின்ஸ் கூட பிடிச்சாங்களா இல்லையா? அதெல்லாம் பிளையின்ஸ் கோடுக்கு பயந்து 3 மாசத்துக்கு முன்னாடியே எல்லாமே சேஃப்டி பண்ணியாச்சு. ஆனா அதனால தமிழ்நாட்டுல பொறுத்தவரையும் திமுக பணத்தின் மீதும் ஆட்சி அதிகாரத்தின் மீதும் வைத்து அவங்க சவால் அவங்க வந்து பயணிக்கிறாங்க. இந்த பயணத்தால் மக்களின் மனதை இவர்கள் வெல்ல முடியாது. மக்களின் மனதை வென்றவர் பிரதமர் மோடி தான். துவக்கல ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, திமுகல பல அணிகள் இருக்கு, ஸ்டாலின் தலைமையிலான ஒரு அணி, பெரிய தலைமையிலான அணி, இன்பநிதி தலைவனால இப்படிலாம் பல அணிகள் சொன்னீங்க. அதுல குறிப்பா ஒரு போதை அணின்னு ஒண்ணு சொன்னீங்களே, அது என்ன, அதோட பின்னணி என்ன? இல்ல சார், இங்க ஆட்சி அதிகாரம் வந்தோம்னா இன்னைக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சொல்றேன், இந்தியாவில் உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்திருக்குது. தமிழகத்தில் நாசகார சக்திகள் பயங்கரவாதங்களை ஏற்படுத்துவதற்கு சதியாளர்கள் சதித்திட்டம் செய்கின்றார்கள். ஆகவே தமிழக அரசு விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் இது குறித்து தமிழக அரசு அது உள்துறை அமைச்சர் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் புலனாய்வு செய்து தீவிரவாதிகளையும் சமூக விரோதிகளையும் அப்படியே வளையத்துல கொண்டு வந்து கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் தமிழக அரசு உள்துறை செயலகம் ஏதாவது அறிக்கை கொடுத்திருக்காங்க, அங்க நல்லா பண்ணிக்கலாம்? இல்ல. இவங்களுக்கு ஒரே நோக்கு மக்களை ஏமாத்தணும். மக்கள் எப்படி பண்ண நமக்கு என்ன, நம்முடைய வயர் நிறைந்தால் போதும், மாடும் நாட்டு மக்களும் எக்கெடு கெட்டு படலைன்னா PS வீரப்ப வசனத்தில் கலைஞர்கள் கதை வசனம் தான் இன்னைக்கு நினைவுபடுத்துறேன். அதனால இன்னைக்கு வந்து நீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த போதை அணி வந்து ஆட்சி அதிகாரம் வந்தோம்னா அதிகாரம் போதைக்கு வரும் தெரியல, வந்து தலைக்கணம் வரும். தலைக்கணம் போது அது ஒரு விதமான போதை தான். சோ தலைக்கணமும் வந்துள்ளது. இருக்காரு. ஆமா சார், தலைக்கணமும் வந்துள்ளது. ஆட்சி அதிகாரம் கையிலக்கினால்
போதை ஏறுகின்றது. ஆகவே இளைஞர்களுக்கு இவர்கள் போதை மருந்தாகவும் திகழ்கின்றார்கள். ஆகவே தமிழகத்தில் ஒரு போதை கூட்டணி உருவாகி உள்ளது. இவர்களால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு எழுச்சியும் செய்ய முடியாது, வளர்ச்சியும் காண முடியாது. வளர்ச்சி காண வேண்டும் என்றால் பிரதமர் மோடி அவருடைய ஒரு நிர்வாகம் தமிழகத்தில் வர வேண்டும் என்பதுதான் பிரதமர் இரவு பகலாக பாடுபடுகின்றார். திரு காமாட்சி, நாங்களாம் இந்தியா கூட்டணின்னு நினைச்சோம். ஆனா வி.எஸ். ராமன் சார் வந்து போதை கூட்டணின்னு அழகா ஒரு பேரை வச்சிட்டாரு. அதுக்கு சில காரணங்கள் தான் சொல்றாரு. நம்மளும் எடப்பாடியாரும் ஒரு பொதுப்படையில எடுத்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. சைலேந்திர பாபு டிஜிபியா இருந்த போது 2.0, 3.0, 4.0 அப்படிலாம் கொண்டு வந்தாங்க. ஆனா பாத்தீங்களா இப்ப வந்து போதை கிடங்கா தமிழ்நாடு கிடக்கு அப்படின்ற மாதிரிலாம் எடப்பாடியார் கூட உங்களை வந்து விமர்சிக்கிறாரு. போதை கூட்டணியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. லூசுத்தனமா நீங்களும் கேள்வி கேட்கறீங்க, அவனுக்கு தான் லூசுத்தனமா பேசுறாங்க. உண்மை கசக்குல, உண்மை கசக்குது பாத்தீங்களா காமாட்சி அண்ணனுக்கு உண்மை கசக்குது பாருங்க, எவ்வளவு கசப்பு வருது பாருங்க. கசக்கல, நாங்க பிடிக்கிறதுனால தானே உங்களுக்கு தெரியுது. நாங்க பிடிக்கலைன்னா உங்களுக்கு எங்க தெரியும்? போதை வஸ்துக்களை எங்களுடைய காவல்துறை கைது செய்து நடவடிக்கை எடுக்கின்ற காரணத்தினால், அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடுகின்ற காரணத்தினால்தான் உங்களுக்கு வெளியில் தெரிகிறது. கடந்த ஆட்சி 10 ஆண்டு காலத்தில் இது வெளியில் தெரியாமல் அவர்களுக்குள் நடத்தி கொண்டார்களே தவிர, அந்த கூட்டி தான் போதை கூட்டணி சொல்றீங்க நீங்க. ஆகவே எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் தினந்தோறும் இது சம்பந்தமான வழக்குகள் பதியப்படுகிறது, பிடிக்கப்படுகிறது. இது ஒரு பக்கம். அடுத்து ஐயா அவர்கள் சொன்னார்கள், இங்கு வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று. இன்றைக்கு ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் சாகூர் அவர்கள் என்ன சொன்னாரு? தமிழகம் சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பாக உள்ளது, இங்கு தேர்தல் நடத்துவதற்கு எந்த விதமான இடையூறும் இல்லை அப்படின்னு பதிவு பண்ணிருக்காருல்ல. அப்ப இதுக்கு மேல எங்களுக்கு என்ன சட்டம் ஒழுங்கு பத்தி எல்லாம் பேச இல்ல, நீங்க டைவர்ட் பண்றீங்க. அவர் என்ன சொன்னாரு? கனிமொழி மேடம் நான் குறிப்பிட்டு மேற்கோள் காட்டும் போது அவங்க என்ன சொன்னாங்க? கனிமொழி மேடம் தமிழகத்துலதான் அதிகமான விதவைகள் இருக்காங்க அப்படின்னாங்க. நீங்க வந்து மோடி பூச்சாண்டி கேட்டீங்க, அதெல்லாம் பலிக்காது இந்த வாட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தான் திரு வி.எஸ். ராமன் அவர்கள் சொன்னாங்க. சும்மாரியா போதைய வந்து இப்ப எங்க மாநிலத்துல எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் குறைஞ்சிருக்கு, புரிஞ்சுக்கோ. மாத்திரை வடிவத்திலும், பஞ்சு மிட்டாய் ரூபத்திலும், ஐஸ் ரூபத்திலும் வந்த கஞ்சா கலந்த உணவுகள் எல்லாமே பிடிபட்டு இன்றைக்கு அதனுடைய மூலக்கூறுகளை பிடித்து வழக்கு தொடுத்ததின் காரணமாக தற்போது இவை குறைந்திருக்கிறது. அந்த மூலக்கூறே நம்ம திமுக நிர்வாகியா இருக்கிறதா கொஞ்சம் வருத்தம் அளிக்குது அப்படின்னு நீங்களா கற்பனை பண்ணுங்க. அது சொன்னா அவங்களுக்கு கோவம் வரும் சார். அதே மாதிரி வட மாநிலங்கள்ல இருந்துதான் இப்ப இங்க போதைப் பொருள்கள் கடத்தப்படுது. அதுதான் இந்த உண்மையான உண்மை. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு வட மாநிலத்துல குஜராத்திலே நம்மளுடைய போர்ட் இருக்கு. அதுதான் குஜராத்திலேயே இந்தியாவிலேயே மிகப்பெரிய போர்ட். அங்க மாதத்துக்கு ஒரு முறை ஒரு 2000, 3000, 5000, 10,000 பெருமானம் உள்ள போதைப் பொருள்கள் செய்திருக்கு. கடைசியா கூட 32,000 பெருமானம் உள்ள பிரவுன் சுகர் பிடிபட்டது. ஆகவே இதெல்லாம் நடைபெறுவது பாஜக நிர்வாகியா இல்ல பிரதமருடைய நண்பரா? பிரதமருடைய நண்பருடைய போட்டு தான். அதே பொழுது இந்த அறிவாலயத்தின் நண்பர்கள் தானே இப்ப பண்ணிருக்காங்க. அறிவாலயத்துடைய நம்பர் கூட எங்க நடந்துச்சு? டெல்லியில தானே பிடிச்சாங்க. ஆமா, அங்க பிடிச்சாலும் சார், அங்க பிடிச்சாலும் உண்மை பூனை குட்டி வெளியே வந்தது. இல்லாவிட்டால் இங்க அது என்ன, விவசாயத்துக்குள்ள மருந்து, பூச்சி மருந்துன்னு வரும், அல்லது பால் பவுடர்னு பேரும், அப்படி மாறி வரும். அவ்வளவுதான். வந்து தமிழ்நாட்டுல இன்னைக்கு கள்ளச்சாராயமும் விசச்சாராயமும் காட்டாறு போட்டு ஓடிக்கிட்டது சார். வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஏதோ மக்கள் வந்து தேனாறுலயும் பானாறுலயும் வந்த மாதிரி அண்ணன் சொல்றாரு. அண்ணனுடைய பேச்சும் திமுக தலைமை உள்ள பேச்சும் ஒண்ணுதான். ரெண்டு பேருமே எப்படி பேசுறாங்கன்னா, அந்த புது வசந்தம் படத்துல ஒரு பாடல் வரையும் பாருங்க. பாட்டு ஒண்ணு நாம் பாடட்டுமா, பால் நிலவ கேட்டு வார்த்தையிலே வளைக்கட்டுமா, வானவில்ல ரசிப்புக்கு ஓகே சார். நடைமுறைக்கு என்ன? திமுக பேச்சுகளும் அண்ணன் காமாட்சியோட பேச்சுகளும் ஒன்றுதான். இவரே அவர், அவரே இவர். அவர் அகல் என்றால் இவர் நகல், இவர் நகல் என்றால் அவர்கள் அகல். ஆகவே தான் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற வேண்டும், எப்படி பெற வேண்டும், எப்படி ஏமாற்ற வேண்டும் திமுக கைவந்த கலைஞர்கள். திரு காமாட்சி, நீங்களே சொன்னீங்க நான் பிடிக்கிறதுனாலதான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு. ஜாபர் சாதிக்கு வந்து நீங்க பிடிக்கலையே, டெல்லி தானே பிடிச்சி. டெல்லி இங்க தொழில் பண்ணலையே. இங்க அவன் தொழில் பண்ணியிருந்தான்னா இங்க இருந்தா நாங்க பிடிச்சிருப்போம் சார். இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார், இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆளுங்கட்சியில இருக்கிறேன். வந்து வாய்க்கு பத்தாவது பேசுற பேச்சு. எங்களுக்கு காவல்துறை அதிகாரி அவருக்கு விருது கொடுக்குறாங்க. அவருக்கு விருது கொடுத்தோன்னா அந்த ஜாபர் சாதி என்ன பண்ணாரு?
எல்லாம் அங்கீகாரம் பெற்று தலைமையில வரைக்கும் அவங்க தலைமையில உள்ளவங்களை வச்சு படம் எடுத்துட்டு என்ன பண்ண என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி அழகை ரசிக்கும் கவிஞன் போதை தடுப்பும் போதை கடத்தல் மன்னன் என்னை தெரியுமா. எப்படிங்க ஏங்க சிங்கிள் டீக்கல் லாட் அடிச்ச பல பிரமுகர்கள் ஜபர் ஜாதிக்கு மூலமாக இன்னைக்கு செல்வந்தர்கள் ஆகிவிட்டார்கள். வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? காவல்துறை உண்மையை வெளிப்படுத்துமா? ஆகவே மத்திய அரசு அந்த புலனாய்வுத்துறை போதை தடுப்புத்துறை பிடிச்சனாலதான் இன்னைக்கு எல்லாம் பூனை கண்ணை மூடி கொண்டால் பூலோகம் ஐந்து போகுமா மியாவ் 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 நிலைப்பாடு உள்ளது. இருக்கு துரிதமா நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னா திமுக ஒரு கடும் நெருக்கடி கொடுக்கலாம்ல, மக்கள் மத்தியில் இன்னும் ஆன்டி இன்கம்பன்சி கூடும்ல. சார் ஒரு விஷயம் சார், இவர்கள் பொய் சொல்லல் வாய் சொல்லல் வீராண்டி. திமுக பொய் சொல்லிதான் ஆட்சியை பிடிச்சாங்க. திமுக பொய் சொல்லுறதுக்கு எடுத்த ஆயுதம் ஜாதியையும் மதத்தையும் தான். இந்துத்துவாயை குழி தோண்டி போடுறார்கள். சிறுபாய் மக்களை வாக்குகளை பொறுத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன பண்றாங்க பாருங்க. சிறுபாய் மக்களுக்கு என்னென்ன அவங்களுக்கு நல்லது செய்யணுமோ, இந்து மதத்தை எவ்வளவு துவம்சம் பண்ணுமோ, இந்து கலாச்சாரத்தை எவ்வளவு துவம்சம் பண்ணுமோ, இன்னைக்கு தமிழகத்தினுடைய அறநிலையத்துறை கூட பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வடிவில் ஒரு அமைச்சர் இருக்கின்றார். அவர் தான் இன்று தமிழகத்தில் அறநிலையத்துறை என்டர்பிரைஸ் ஆக்கிக் கொள்கின்றார். அவங்க நீங்க என்ன கேட்க முடியும்? என்ன நினைக்கிறாங்கன்னா ஆட்சி அதிகாரம் இருக்குது, எல்லாமே இவனால என்ன செய்ய முடியும்? இந்த நிலைமைக்கு ஆகவே எதிர்கட்சிகளை மட்டுமல்ல வாக்களிக்கக்கூடிய மக்களையும் இவர்கள் ஒரு பொருளாக நினைப்பதில்லை. ஏதோ 500 ரூபாய் ஒரு குவாட்டர் ஒரு பிரியாணி கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க மனநிலை அன்றும் உள்ளது இன்றும் உள்ளது. இதை மாற்ற வேண்டும் என்றுதான் பிஜேபி நினைக்கின்றது. காமாட்சி, 2 விஷயத்துக்கு நீங்க பதில் சொல்லணும். ஒன்று, முதல் கட்டமான கருத்து முன்வைக்கும் போது திரு வி.எஸ். ராமன் அவர்கள் சொன்னாரு பணப்பட்டுவாடா நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாரு. 2வது நீங்க இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு நீங்க எதுவுமே செய்யறது இல்ல, சிறுபான்மையினர் மட்டும் மாறி வணங்குறீங்க, அவங்க ஓட்டு வந்தா மட்டும் போதும்னு நினைக்கிறீங்க, பெரும்பான்மை மக்கள் எல்லாம் என்னதான் இருந்தாலும் நம்ம ஓட்டு போட்டுருவோம், அப்ப நம்ம ஆட்சி வந்துருவோம்ப்பா அப்படின்ற ஒரு தெனாவீட்டுல இருக்கீங்கன்ற மாதிரி உங்க மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவருக்கு என்னையா வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசிட்டு இருக்காரு சார். அண்ணனுக்கு உண்மை திமுக காரனுக்கு உண்மை சொன்னாலே பிடிக்காது. ஏன்னா பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது அவங்களுக்கு பிடிக்காதுங்க. நீங்க அண்ணன் காமாட்சி அண்ணன் ஒவ்வொரு விவாதத்துல வரும்போது பாத்தீங்களா அவர் ஃபுல்லா திமுகங்க பேச்சு. அனிதா ராஜேஷ் என்ன பேசாரு, கெட்டவரத்தை பேசாரு, தாமான் பசங்க கெட்டவரத்தை பேசாரு. அண்ணனும் அந்த திமுக தலைமையோட அமைச்சர்கள் என்னென்ன மனநிலையில் உள்ளதோ அண்ணனும் அதான் பேசாரு. அது அண்ணன் பேசுவது புதுசு ஒன்று அல்ல, எங்களுக்கும் கேட்டு பிடிச்ச போச்சு. திமுக இதுதாங்க கேரக்டர், அவ்வளவுதான். அதாவது எடுத்தோம் கவிழ்த்தோன்னு அவர் பேசுறாரு. மோடி அவர்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, ஏறக்குறைய 15 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர், 10 ஆண்டு காலம் பிரதமர் ஆட்சியை நிறைவு செய்யக்கூடியவர். அவர் சில வயதாகிவிட்டது, பதவியை துறப்பதற்கு அவருக்கு மனம் இல்லை. மீண்டும் அவர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக எங்கள் அரசு மீதும் இதே போன்று இதே வார்த்தையை கலைஞருக்கு பிறந்து இல்லையா, கடைசி வரைக்கும் அந்த முதலமைச்சர் பதவி விட்டு கொடுக்கலையா, இந்திய அளவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை எல்லாம் பிடிச்சு நசுக்கி கசக்கி பிழியறதுதான் அதெல்லாம் கிடையாது. இப்ப இல்ல, பிரதமர் நேர்மையான ஒரு பிரதமராக இருந்தா இன்றைக்கு ஹெஜ்வால என்னத்துக்கு கைது செய்யணும்? அவரை புனிதரா இல்ல ஹெஜ்வால் மனிதா புனிதரா இல்ல வாலன் காந்தியா இல்ல மகாத்மாவா இல்ல செண்பராமன் பிள்ளையா நேதாஜி சுபாஷ் சந்திர அல்ல செக்கில் தச்சமல் வாவு சிதம்பரத்தா சொல்லுங்க. இல்ல 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 இவ்வளவு தூரம் சொல்றீங்க. சார் எல்லாம் சட்டம் அதனுடைய வேலை செய்யும் சார். அப்படிலாம் கிடையாது சார், நீங்க தப்பா நினைச்சா சரி. அப்ப திமுக சார், திமுக இருக்கிற எல்லா லீடர்களும் என்ன யோக்கியமான செம்படுத்து உள்ளேன்னு சொல்ல முடியுமா? இல்ல எல்லாரும் வாஷிங் மிஷின்ல போட அத்தனை மந்திரியும் ஊழல் சார். ஊழலுக்குன்னே ஒரு ஆட்சி, ஊழலுக்குன்னே ஒரு கட்சி இந்தியாவில திமுக தான். 32 மத்திய அமைச்சர்கள் எல்லாமே குற்றவாளிகள் நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கு. கீழே நீதிமன்றத்துல குற்றவாளிகள் சொல்லி எல்லாம் அப்பீல் பண்ணி அப்பீல்ல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் எல்லாம் ஒன்றிய அரசுல இருக்கக்கூடிய. ஆட்சியில் இருக்கின்ற போது ஒரு ஆளுங்கட்சி அமைச்சர் ஜெயிலுக்கு போறாரு, இதுக்கு மேல என்ன கேவலமா இருக்கு சொல்லுங்க. ஏன்பா இப்ப அவங்க மேல இப்ப உங்க ஆட்சி இருக்கிறதுனால அமைதியா இருக்கு, இல்லைன்னு சொன்னா அடுத்த ஆட்சியா இருந்தா நேரம் அத்தனை பேரும் போயிருப்பாங்க. 2 முறை சரி சென்றவர்கள் அவங்க ஏற்றுக்கிறதா மரணித்த பிறகு அவங்க ஏவன் குற்றவாளியா நீதிமன்றத்தை தண்டனை கொடுக்கப்பட்டோம். ஆனா அந்த ஜெயலலிதா அம்மையார் தானே பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வரும்போதெல்லாம் புகழ்ந்து பேசுறாரு. ஒரு விஷயம் சார், ஒரு மீனை நீங்க வாங்குறீங்க அல்ல இறைச்சியை வாங்குறீங்க, குழம்பு வைக்கிறீங்க, இறைச்சி என்றால் எலும்பத்திக்கு வெளியில போடுறீங்க, மீன் வாங்குறீங்க முள்ளத்துக்கு வெளியே போடுறீங்க. ஆகவே நல்லவைகளை எடுங்க, மற்றவரை களைஞ்சு விடுங்க. அதுக்கு என்ன உங்களுக்கு? ஆமா சார், ஊழலுக்கு எதிரான கட்சி தான். ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மையார் இந்துத்துக்கு எதிரானவர்கள் அல்ல.
இந்துத்துவத்துக்கு எதிரானது கலைஞர், அதாவது இந்துத்துவத்துக்கு எதிரானது திமுக. ஆனா அண்ணா திமுக வந்து பாத்தீங்கன்னா இந்துத்துவத்துக்கு சித்தாந்தத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. ராமோர்கள் கெட்டதுக்கும் ஆதரவு கொடுத்தார். நாங்கள் அயோத்தியாவில் கட்டாமல் பைசனா கொண்டு கட்டுவோம் சொன்னா கேட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் திமுக தொடர்ந்து இந்து விரோத போக்கு இன்று வரையிலும். சார் கலாச்சார இசைத்துறை வந்துட்டாங்க சார். இசைத்துறையிலே அவங்க வந்தாச்சுன்னா அங்க வந்து கும்மிடி பூண்டி தாண்டி தெரியாத பெரியாரே அண்ணாவையும் இந்த சர்வதேச தலைவர்னு சொன்னா அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. வந்து அந்த மாதிரி இவர்களுக்கு என்னன்னா பொய் பொய் பொய். இப்ப இந்த பொய் எடுப்பறல சொல்றோம். 69% இடஒதுக்கீடு இருக்கு. அதுல யார் பெரும்பான்மையா வந்து அனுபவிக்கிறா? இந்துக்கள் தானே சார். இது ஒரு சார் நீங்க இப்படி வந்தா அப்படி வரீங்க, அப்படி வந்தா இப்படி வரீங்க. கோடம்பக்கம் போனா இல்ல டீனர் வழியா தான் அப்படி சுத்தி வரணும்னு சொல்றீங்க. ஏன்னா மெட்ரோ ட்ரெயின் தோண்டி இருக்குன்னு ஒரு சாக்கு போக்க சொல்றீங்க. இதே போல வந்து ஓட்டு வங்கிக்காக இதெல்லாம் கேட்டுறீங்க சார். ஒரு அரசு சார் நீங்க ஆமா சார் சுதந்திரம் கிடைத்த அன்று முதல் இன்று வரையிலும் 1947 இருந்து 2000 உங்களுக்கு வந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் இந்த நாட்டை எப்படிலாம் புலவுபடுத்தின, இந்த நாட்டை மதத்தாலும் இந்த மதத்தை வன்முறையாலும் இந்த நாட்டை காஷ்மீரை எப்படி பிரிச்சாங்க அந்த மாதிரிலாம் போட்டு குட்டிச்சோறாக்குனாங்க. 2014க்கு பிறகுதான் இந்தியா ஒரு நவீன சிற்பியான் கையில் இந்த இந்தியா வந்துள்ளது. இந்த நவீன சிற்பி மோடியினுடைய திருக்கரத்தில் 2024 இதுலயும் இந்த தேர்தல் 3வது ஒரு டோஸ் நீங்க போட்டீர்களானால் இந்தியா மிகப்பெரிய இன்னைக்கு சந்திராயன் எப்படி கொண்டிருந்தாலோ, ராக்கெட் எப்படி ஏவுகணைகளோ, சர்வதேச நாடுகள் இந்தியாவை எப்படிலாம் பாராட்டுகிறாளோ அந்த பாராட்டுதல் மேலும் பாராட்ட வேண்டும். இந்தியா வளம் பெறும், இந்தியா நலம் பெறும். தேசிய அளவில் மாநில கட்சிகள், குடும்ப நடந்த கட்சிகள் வீழும் என்பதில் எந்த மாற்றமே இல்லை. திரு காமாட்சி, 2024 இந்த தேர்தலில் மீண்டும் மோடிக்கு நீங்க வாக்களிச்சு பாருங்க. வல்லரசு ஆகுதா இல்லையான்னு 5 வருஷத்துல பாருங்க அப்படின்னு சொல்லி. அதான் ஏற்கனவே ஒரு 24 கார்பரேட் கம்பெனியை டெவலப் பண்ணிருக்காரு மோடிஜி. இனி இன்னும் ஒரு மக்களுக்கு ஆமா சார் கார்பரேட். அப்ப வெளிநாட்டு கம்பெனிக்கார கார்பரேட் விட்டா அவன் நல்லவன், இந்தியாவில் ஒரு கார்பரேட் கம்பெனி வளர விட்டா கெட்டவனா சொல்லுங்க. இல்ல ஐயா, ஒரு விஷயம் 24 கோடியே 50 லட்சம் 24 கோடியே 500 லட்சம் கோடியை வந்து வஜா பண்ணது எதுக்கு? கார்பரேட் கம்பெனிகளுக்காக தானே வஜா பண்ணீங்க. இல்ல ஏழைபாளிகளுக்கு விவசாய கடனோ இல்ல ஏழைபாளிகள் கல்வி கடனை வஜா பண்ணீங்களா? சொல்லுங்க ஐயா. சரிங்க சொல்லுங்க. 3 மாதத்துக்கு 2000 ரூபாய் தரப்படுது விவசாயிகளுக்கு. சும்மா இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது, இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. 25,500 கோடி எங்க இருக்குது? லட்சம் கோடி. இது ஒரு 2000 ரூபாய் எங்கயா இருக்குது சார்? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 354 ரூபாய் இருக்குது. இதுக்கு திமுக ஏன் பரப்படக்குது? 10 வருஷம் சார். அது எலும்பு துண்டை போடுற மாதிரி கிட்டத்தட்ட 20 ரூபாய்க்கு மேல கூடி இருக்கு நாள் வருமானம். இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கான வருமானம் அதுல பெரிய சும்மாரியா என்ன செய்யறது? சார் ஜெயலலிதா மேட திட்டங்கள் எல்லாம் குழி தோண்டி மூடி திமுக ஏழை மக்களை என்ன செஞ்சாங்க? எல்லாமே ஏமாத்தவில்லை சார். எல்லாமே இந்த கவரிங் நகை மாதிரி நடிக்கிறாங்க. என் பாக்கெட்ல இருந்து எனக்கு எடுத்து கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பெருமை? என் பாக்கெட்ல இருக்கிறத எடுத்து 10 பைசா வேணும் கொடுத்து 90 பைசா கொள்ளையடிச்சு கொடுக்குறீங்க. இந்தியன் யூனியன் சார், இந்திய ஒன்றியம் சார். இவங்க பேச அப்படி மாட்டாங்க. தமிழ்நாடு தனியா மட்டும் தான் பேசுவாங்க. திமுகவினர் பேசுவ எல்லாமே இந்தியா தேசிய ஒற்றுமை என்று பேச மாட்டாங்க. ஒரு தனிநாடு மாதிரிதான் இவங்க இன்னைக்கு வரையும் மனசுக்குள்ள தனிநாடு மாதிரி ஒரு பாவனை தான் காட்டுறாங்க. நீங்களா ஒத்துக்க மாட்டீங்களா சார்? இந்தியா என்பது ஒரு நாடு, அது எல்லா மாநிலங்களும் இணைக்கப்பட்ட நாடு. ஆனால் ஒரு தாய் எல்லா மாநிலத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும். அதை விட்டுட்டு ஒரு குஜராத்தையும் ஊப்பியும் மாப்பியும் மாத்திரம் பார்த்துக்கிட்டு இருந்தா அப்ப நாங்கெல்லாம் எங்க போறது? உண்மைதான் சார். தமிழ்நாட்டு ஒரு மாநிலத்தில் ஒரு ஆட்சி வரும்போது அந்த ஆட்சி வரும்போது எதிர்கட்சிக்கும் அவர் தான் முதலமைச்சர், அந்த மாநிலத்தோட மக்களுக்கும் அவர் தான் முதலமைச்சர். ஆனா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திமுக ஆட்சி எப்படி தெரியுமா? ஒரு குடும்பத்துக்கான ஆட்சி. இது மக்களுக்கான ஆட்சி இல்ல. ஒரு குடும்பம் வாழ்வதற்கு 8 கோடி மக்களுடைய வாழ்க்கையும் பாழாக போகுது சார். வந்து இன்னைக்கு துறையில பாருங்க, இன்னைக்கு ஒவ்வொரு துறையிலையும் எந்த அமைச்சராவது அந்த துறையில அந்த துறை சார்ந்த மக்களுக்கு ஏதாவது செய்யறாங்களா? இல்ல. அத்தனை துறையில டிரான்ஸ்ஃபர்ல இருந்து அப்பாயின்மெண்ட் எல்லாமே ஊழல் 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 பெருக்கெடுத்து தமிழ்நாட்டில் ஊழல் பொது உடைமையாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு சார். வந்து பணம் இல்லாமல் எதுவுமே சாதிக்க முடியாது, லஞ்சம் கொடுக்காமல் எதுவுமே சாதிக்க முடியாது. ஏன் இப்படிப்பட்ட திமுக அரசு நான் சொல்றேன், தேர்தல் வாக்குறுதியில தங்கம் 50 நேரம் தாண்டியாச்சு. எனது ஆட்சி வந்தால், மத்தியிலே எங்கள் கூட்டணி ஆட்சி வந்தால் தங்கம் 20 தாரம், சிலிண்டர் 500 தரம் சொல்றீங்களா, டீசல் 65 தரம் சொல்றீங்களா, நாங்கள் ஊழலையும் ஒழிப்போம். ஊழலை செய்வர்களுக்கு இரும்பு கரம் கூட அடுக்கும்னு ஒரு வார்த்தை உங்களால சொல்ல முடியும். ஏன்னா ஊழலே வீட்டுக்கண்ணே திமுக தான். நீங்க எப்படி பேச முடியும் சார்? 2 யோக்கியம் வரான் செம்படுத்துள்ள மாதிரி இன்னைக்கு ஊழலுடைய இந்தியாவில். அதனாலதான் சொல்றேன், கூட கூட்டணி இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி கூட சிபிஐ வழக்கெல்லாம் இருக்கு அவர் மேல. அதனாலதான் அடைக்கலாம்
பாஜக போய் அங்க வைக்கிறேன். அதே பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக வர வேண்டும் என்பது மறைமுகமாக டைரக்ஷன் கொடுத்து திமுக தான் காரணம். தேமுதிகவும் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக போனால் பிஜேபிக்கு ஓட்டு ஸ்ட்ரென்த் குறையும். அந்த தனித்து விடப்பட்டால் நம்ம தான் மாநிலத்தில் ஆட்சி வைப்போம். நீ பாதி நாம் பாதி கண்ணு என்று கொள்ளையடிப்பதற்கான ஒரு யுத்திகள் தான். ரெண்டு பேருமே பங்காளி. RS என்ன சொல்றாரு, அதிமுக திமுக வேற இல்ல, இடையில் ஒரு வெள்ளை நூல் தான் வித்தியாசம். வெள்ளை நூலை எடுத்தால் அண்ணன் காமாட்சி நாடு கட்சி திமுக கட்சி, வெள்ளை நூலை கூட சாத்தால் எடப்பாடி அண்ணன் அதிமுக கட்சி. ஆகவே ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. இவர்கள் மக்களை ஏமாற்றி மக்களை மீது விவசாயம் செய்து கொண்டு நாட்டு மக்களை எக்கேடு கட்டு போனா என்ன கலைஞர்கள் PS வீரப்ப வசனம் போல் தமிழகத்தை ஓட்டாண்டி ஆக்கிவிடக் கூடாது என்பதுதான் பிரதமர் சொல்லுகின்றார். இந்த ஆட்சியோடு 2021 திமுக திராவிட கட்சிகளை வீட்டுக்கு அனுப்புவோம், தேசிய கட்சியை வளர்ப்போம் என்று சொன்னார். ஆனா இதெல்லாம் சொன்னா அண்ணன் காமாட்சி நாயுடுக்கு பிடிக்கவே பிடிக்காது. காரணம் என்றால் பாரதியார் சொல்வார், கணக்குன்னா வழி சுழிகளின் ஒரு கணக்கு பிடிக்காது. ஆகவே இவர்களுக்கு தேசம் பிடிக்காது, மக்களுடைய வளர்ச்சி பிடிக்காது, தங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்கு தான் திமுக ஆட்சி. திரு காமாட்சி பல அதிருப்திகள்லாம் சொல்லி இருந்தாரு, நாட்டு மக்கள் மத்தியில இருக்கு அப்படின்ற மாதிரி. குறிப்பா உங்களோட ஆதரவு ஊடகத்துல நேற்று தினம் ஒரு செய்தி தொகுப்பு ஒண்ணு வெளியிட்டு இருந்துச்சு. அதுல நீலகிரி தொகுதியில கிராமப்புறங்கள்லாம் RSS வலுவா இருக்கு, டஃப் ஃபைட் இந்த வாட்டி கண்டிப்பா வரும், ஆராசாவால கடுமையான களப்பணி ஆட்டினால் மட்டும்தான் சொற்ப வாக்குலையாவது ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. மேலும் அதிமுக வேட்பாளர் நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போட்டிருக்காங்க, அந்த மண்டி மஹிந்திரா போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. சோ ஒரு ராசா அங்க கடும் நெருக்கடியில இருக்காரு போலயே நீலகிரியில. தேர்தல் முடியட்டும், யார் வெற்றி பெறாங்கிறது அப்ப பாப்போம். சரியா? இல்ல எல்முருகன் ஜி நல்ல அங்க பிரச்சாரம். ஆமா ஆமா, அவர் நடுவண் அரசு அமைச்சரா இருக்காரு, நிறைய பணத்தை கொட்டி கொடுப்பாரு. இவர் நான் மாநிலத்துல ஆட்சி என்ன இருக்கு, ஏயா ஒட்டுமொத்த மாநிலங்கள்ல வருவாய் என்ன, இங்க இருக்க வருவாய் என்ன, அது சார்தான். இதெல்லாம் கேட்டுக்கோ, காது ரெண்டு காது இருக்குல்ல, ஒரு காதுல கேளு. சும்மா சார் அதாவது நீலகிரி பார்லிமெண்ட் தொகுதியில பிஜேபியில ஒரு முறை மாஸ்டர் மதன் எம்பியா இருந்தாரு. அதன் பிறகு இந்த முறை எல்முருகன் ஜெயிப்பாரு. ஏன் ஜெயிப்பாருன்னா, நீங்க கடந்த பல வருடமாக ஆராசா மேடை பேச்சு எல்லாமே ஹிந்து மத விரோத பேச்சு தான். அத்தனையுமே வாய் எடுத்தா அந்த பேசினா கூவாறு எப்படி பெருமா அது மாதிரிதான் பண்ணிக்கணும். திரு காமாட்சி இதுல குறிப்பா இன்னொரு விஷயமா அந்த செய்தி தொகுப்புல குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பகுதியில அவர் இந்து கடவுள்களை ஏசிருக்காரு, தவறுதலா பேசியிருக்காரு. அதுக்கு ஒரு கடை அடைப்பு போராட்டம்லாம் அந்த மாவட்டம் முழுவதும் நடைபெற்றிருக்கு. இதுவும் கடும் அதிருப்தியில இருக்காங்க. ஏன் அந்த ஒரு மதத்தை முன்படுத்தணும் நீங்க சொல்றீங்க சார். ஒரு சின்ன ஸ்ரீபெரும்புத்தூர்ல நிக்கிற திமுக வேட்பாளர் டிஆர் பாலு பொது மேடையில் என்ன பேசாரு, ஏங்க 100 ஆண்டுகளுக்கு பழமையான பல இந்து மத கோயில் இடிச்சிருக்காங்க, இது என்னங்க பெரிய இடிப்பு? எப்படிங்க ஒரு மத உணர்வுங்க? ஒரு மனிதனுக்கு ஆடை எப்படி முக்கியமோ, தன்மானம் எப்படி முக்கியமோ, குடும்பம் கௌரவம் கோத்திரம் இதெல்லாம் எப்படி முக்கியமோ, அதே போல் ஒரு மனிதனுக்கு மதத்தினுடைய பிடிப்பு முக்கியம். இதே நீங்கள் நான் சர்ச்சை அடிப்புன்னு சொல்ல முடியுமா? இதே நீங்கள் சென்னையில் உன்னல தமிழ்நாட்டுல சர்ச்சை சார் தமிழ்நாட்டுல சார் அது நீதிமன்றம் சார், அது நீதிமன்ற வழக்குல இருக்குது. நீங்க அதுக்கு உள்ள ஒரு விஷயம் சார், அதெல்லாம் தொழில் ஆராய்ச்சி சொல்லுது, தொழில் ஆராய்ச்சி நீதிமன்றம் சொல்லுது. 1990 நாடாளுமன்ற சட்டத்தின்படி 1947க்கு முன்னதாக உள்ள எந்த ஒரு வழிபாடு தளத்தையும் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்த. சரி, ரைட் ஐயா, இதே நீங்க உண்மைதான் சார், அதான் சொல்ல சார். சார் நீங்க ஒரு ஆங்கரா இருக்கிறீங்க, உங்க வழிக்க நான் விடுறேன். இப்ப நீங்க சொல்றீங்களா நீதிமன்ற வழிகாட்டு ஆலயங்களை இடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அப்படி போக்குவரத்து இடையூறாக இடிக்க வேண்டும் நீங்கள் அதுக்கான இடங்கள் கொடுத்து அந்த மதத்தினுடைய அந்த தலைவர்களை அழைத்து இடம் கொடுக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். ஆனால் தமிழ்நாட்டை நீங்க பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டுல பல ஆயிரம் இந்து கோயிலை நீங்க இடிச்சிருக்கீங்க. ஆனா ஒரு இஸ்லாமிய கோயிலோ அல்லது ஒரு முஸ்லீம் கோயில்களோ நீங்கள் இதுவரையிலும் கிறிஸ்தவ கோயிலையோ போக்குவரத்து இடையூறான கோயிலுக்கு ஏதாவது தொட்டுக்கீங்களா? தொடரல. ஏன் தொட்டா ஓட்டு பேருன்னு. அப்ப நீங்க யாரை ஏமாத்துறீங்க சார்? தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான இந்து ஆலயங்களை இடித்து தரைமட்டமாக்குது திராவிட கட்சிகள். அதிமுக இப்படி பண்ணல சார். அதனால ஆடிட்டர் குருமூர்த்தி கூட சொன்னாரு, ரெண்டு திமுகவை அதிமுக என்று நினைத்துக் கொண்டால் எரியிற கொள்ளிக்கட்டில் அதிமுக நல்ல கொள்ளிக்கட்டில் நான் சொல்லவில்லை, ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லுகிறார். ஆகவே இந்து துவம்சம் சார் ஒரு பத்திரிகையாளர் அவர் சொல்லிட்டு தவறு கிட்ட உண்மைதானே? அது இந்து துவம்சம் செய்வதில் திமுக முன்னோடியா இருக்கின்றது. அவர்கள் இடித்த கோயில்களையே டிஆர் பாலு அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் பார்லிமெண்ட் நிற்கிற வேட்பாளர் பட்டியல் போட்டு காட்டினார். 100 ஆண்டுகள் பழமையான
பல கோயிலை இடித்துள்ளோம். இடிப்பது என்ன தவறு என்று சொன்னால், இதையும் மீறி இந்துக்கள் மானம், ரோசம், சூடு சொன்ன உள்ள இந்துக்கள் அவர்களுக்கு ஓட்டு போட்டாலே, ஆனால் இந்த நாட்டை, தமிழகத்தில் பெரும்பான்மை மக்களுடைய மத நிலைப்பாடுகளை காப்பாற்ற முடியாது என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, திரு காமாட்சி, நிறைவான பார்வை. ஆசா அவர்களா இருக்கட்டும், தொடர்ந்து திமுகவினர் வந்து இந்து மதத்தினுடைய கோட்பாட்டையும் இந்து மத கடவுளையும் இழிவுபடுத்தி வரீங்க, பல வழிபாடு தலங்களை இடிச்சிருக்கீங்கன்ற குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இந்த முறை இந்து கன்சாலிடேட், இந்து வாக்கு வங்கி இந்த வாட்டி தமிழகத்துல உருவாகும், அது திமுகவுக்கு பெரும் பின்னடைவை தரும்னு சொல்றாரு. நிறைவான பார்வை. அவர் வாயில வடை சுட்டுட்டு இருப்பாரு, அவங்க பிரதமர் வாயில வடை சுடுறாரு, அவர் டீ கடை வச்சிருக்காரு, சும்மாரியா அதே மாதிரி அவரு வாயில வடை சுடுறாரு, கவிதை பாடுறாரு, பாடிட்டு போகட்டும், அது அவங்களுடைய தொழில். அதனால அதை நான் ஒண்ணும் குற்றம் சொல்லல. அதெல்லாம் பாப்போம். கன்சால்டேட் ஆகி எல்லாமே உதயசூரியன் சின்னத்துல குத்திடுவாங்க. பண்ணாத திமுகவுக்கு பணமே துணை, பிஜேபிக்கு மக்களின் மனமே துணை. பணமா மனமா என்பதை இந்த தேர்தல் முடிவு செய்யும் சார். மக்களே முடிவு செய்வார்கள். பார்ப்போம் ஜூன் 4ஆம் தேதி. ரொம்ப நன்றி. உங்களுடைய